இப்போ நம்ம என்ன டயக்ராம் ட்ரா பண்ண போறோம்னா ஃப்ரண்டல் ஃபோர்செட் கோருங்க. இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ இதான் ஐசோமெட்ரிக் வியூ. ஐசோமெட்ரிக் வியூல பாருங்க எப்படி பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாப் வியூல பார்த்துருக்காங்க. டாப் வியூல சம் டைமென்ஷன்ஸ் இருக்கு. அதை சென்டர்ல கட் பண்ணி கட் செக்ஷன் ஏல சைடு வியூல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கோட பாட்டம் வியூ இருக்கு. சைடு வியூல உள்ள பிசிடி டீடைல் வியூவை நமக்கு டாப்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டாப் வியூ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணலாம். டாப்போட அவுட்டர் டயமீட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு பாட்டம் வியூல கொடுத்துருக்காங்க 64.4 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்டர்ல ஒரு 52 டிகிரிக்கு ஒரு கட் அவுட் வருதுங்க. அதுக்கப்புறம் டாப்ல பாத்தீங்கன்னா 30 டிகிரிக்கு ஒரு கட் அவுட் இருக்குங்க. அந்த 30 டிகிரிக்கு அந்த எண்டு கார்னர்ல நமக்கு சேம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டவல் பின் இருக்கு பாருங்க. 45 டிகிரிக்கு ஒரு டவல் பின் 5 mm டயமீட்டர். அதோட பிட் சர்க்கிள் டயமீட்டர் 26.5ங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வியூவை நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாப் வியூல நான் நினைச்சு அப்புறம் 64.4 mm ஒரு டயமீட்டர் ட்ரா பண்ண போறேன். நான் கிளிக் டாப் வியூ நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். டாப் வியூ எடுத்துக்கிட்டேன். சர்க்கிள் ஐகான் ப்ரொஃபைல் டூல் பார்ல தேர்ட் ஐகான் சர்க்கிள் டூலை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் 64.4 mmக்கு ஒரு சர்க்கிள் பண்ணிக்கிறேன். அதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி அதுக்கு டைமென்ஷன் ஒரிஜினல் டைமென்ஷன் 64.4 mm கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன ட்ரா பண்ண போறோம்னா ஒரு சென்டர்ல ஒரு சர்க்கிள் இருக்குங்க. அந்த டைமென்ஷன் எவ்வளவுனா 38ங்க. நமக்கு நம்ம இன்க்ளைன் லைன் 52 டிகிரிக்கு நம்ம வரைஞ்ச பிறகு அதோட பாட்டம்ல பாத்தீங்கன்னா 38 mm சர்க்கிளுக்கு டயமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் 38 mmக்கு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரெயின் டூல் கொடுத்து என்னோட ஒரிஜினல் டயமீட்டர் 38 mm கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் டூல் பாரு லைன் ஐக்கானை கிளிக் பண்ணி லைன் என்ன செய்யறேன் அப்படியே சென்டர் பாயிண்ட் வழியா கரெக்டா டிராவல் பண்ற மாதிரி ஒரு லைன் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஆங்கிள் கொடுக்குறேன். ஆங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆங்கிள் லைனையும் ஹரிசாண்டல் லைனையும் கிளிக் பண்ண பிறகு ஒரு ஆங்கிள் வருதுங்க. அந்த ஆங்கிள் எவ்வளவு மாத்த போறோம்னா 26 டிகிரி. நமக்கு 52 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம 26 டிகிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஆங்கிள் லைனை பாட்டமுக்கு மிரர் பண்றேன். ஆபரேஷன் டூல் பார்ல உள்ள 4th ஐகான் மிரரை கிளிக் பண்ணி பாட்டம் மிரர் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஆபரேஷன் டூல் பார்ல உள்ள 3rd ஐகான் குயிக் ட்ரிம் அதை டபுள் கிளிக் பண்ணி தேவையில்லாத லைன்லாம் நான் டெலிட் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ரொஃபைல் எங்க இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு நம்ம ட்ரா பண்ணிட வேண்டியதான். இங்க நமக்கு வராது. அதுக்கப்புறம் டயக்ராம் பார்த்துக்கோங்க. ப்ரொஃபைல் வந்து உள்ளுக்குள்ளேயும் இன்னொரு சர்க்கிள் வரலங்க. அப்போ இந்த இன்னொரு சர்க்கிளும் வரல, இந்த இன்னொரு சர்க்கிளும் வரல. இதான் நம்ம இந்த சர்க்கிளை டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க. ப்ரொஃபைல வந்து நம்ம 52 டிகிரிக்குள்ள ஆங்கிள் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ டாப்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 48 mm லென்த்துக்கு ஒரு அந்த 48 mm லென்த்ல ஒரு 30 டிகிரி ஆங்கிள் லைன் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஆக்சிஸோட லென்த் எவ்வளோனா 48 mm சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 48ல பாதி 24 mm கொடுத்துக்கிறாங்க. ஒரு லென்த் எவ்வளவு 24 mm. அங்க இருந்து நமக்கு ஒரு லைன் இன்க்ளைண்டா டிராவல் ஆகுது. அதோட ஆங்கிள் வந்து நம்ம டயக்ராம்ல பார்த்துடலாம். அந்த ஆங்கிள் எவ்வளவுனா நமக்கு 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. நீங்க கன்ஸ்ட்ரெயின் டூல் பார்ல செகண்ட் ஐகான் கன்ஸ்ட்ரெயின்ட்டை கிளிக் பண்ணி அதுக்கு ஆங்கிள் கொடுத்துக்கோங்க. எவ்வளவு 30 டிகிரி கொடுத்த பிறகு என்ன செஞ்சுக்கோங்க ரிமைனிங் லைனை ட்ரிம் பண்ணிக்கோங்க. இது நமக்கு தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. இந்த லைனை அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க கிளிக் பண்ணி மிரர் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மிரர் சென்டர் பிக்கம் மிரர் பண்ண பிறகு அங்க எக்ஸஸா இருக்கிற லைனை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே, ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரேடியஸ் கரெக்டா பண்ணிடலாங்க. ரேடியஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இது 2.5ங்க. உள்ளுக்குள்ள 2 பாட்டம்ல 1ங்க. இதெல்லாம் 2.5. இதுவும் நமக்கு ரேடியஸ் எவ்வளவுனா 2.5ங்க. ஓகே, பாட்டம்ல இது ரேடியஸ் 1ங்க. சாரி, கரெக்டா பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டையும் இந்த பாயிண்டையும் கிளிக் பண்ணி ஆபரேஷன் டூலோட ஃபர்ஸ்ட் ஐகான் கிளிக் பண்ணி கார்னர் கொடுத்துக்கோங்க. இது 1 mm. ஓகேங்களா? இப்போ பாட்டம்ல வந்து 2 ரேடியஸ் இருக்குது. அதோட ரேடியஸ் அளவு 2 mm. நாலுமே 2 mm தான். ஓகே, ஆபரேஷன் டூலர்ல கிளிக் பண்ணி எவ்வளவு ரேடியஸ் கொடுக்கணும் 2 mm கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபைல் நம்ம கரெக்டா வரைஞ்சாச்சுங்க. ப்ரொஃபைல் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு டவல் பின் இருக்கு பாருங்க. 26.5 mm பிட் சர்க்கிளுக்கு ஒரு டவல் பின் வருது. நான் பிட் சர்க்கிள் டயமீட்டர் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். அதோட டயமீட்டர் அளவு 26.5. டயமீட்டர் தானே, டயமீட்டர் ரேடியஸா ரேடியஸ் 26.5. அதனால டயமீட்டர் ரேடியஸா மாத்திக்கிறேன். அதுக்கப்புறம் 26.5 கொடுத்துக்கிறேன். இதை பிட் சர்க்கிளா மாத்துறதுக்கு என்ன செய்யணும் அந்த டூலை கிளிக் பண்ணிட்டு
ஸ்கெட்ச் டூல்ல உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாறிடும். அகைன் கன்ஸ்ட்ரக்ஷனை ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ நம்ம ஒரு ஆக்சிஸ் வந்து 45 டிகிரி நம்ம ட்ரா பண்றோங்க. கரெக்டா சென்டர் பாயிண்டோட டிராவல் பண்ற மாதிரி. அதுக்கு ஆங்கிள் லைன் எவ்வளவு கொடுக்குறீங்க? 45 டிகிரி. இப்போ இந்த 45 டிகிரி லைனும் 26.5 mm ரேடியஸ்க்குள்ள ஆங்குலர் ஆக்சிஸ் அந்த பிக்சர்களும் இணைய இடத்துல நமக்கு 5 mm ஒரு டபுள் பின் வருதுங்க. சர்க்கிள் எடுத்து சரிங்க, ரெண்டு கரெக்டா ஜாயின் பண்ற இடத்துல ஒரு டபுள் பின் வருதுங்களா? அதோட டயமீட்டர் எவ்வளவுங்க? 5 mm கொடுத்துக்கோங்க. ரேடியஸ் இருக்கு, ரேடியஸை டயமீட்டரா மாத்திட்டு 5 mm கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம டாப் வியூல உள்ள எல்லா ப்ரொஃபைலும் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன செஞ்சுக்கிறேன், எவ்வளவு mm நம்ம பேட் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வியூல இருக்கு பாருங்க, ஏஏல 9.1 mm பேட் பண்ணணும். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கிறேன். எவ்வளவு? 9.1 mm. சென்டர்ல ஒரு ஹோல் நம்ம டிரா பண்ண மறந்துட்டோம், அதனால ஸ்கெட்ச்ல போயிட்டு மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம், சென்டர்ல உள்ள ஹோல் எவ்வளவுனா நமக்கு 12.6 mm ஒரு ஹோல் இருக்குங்க. அந்த 12.6 ஹோலை நீங்க இங்கே டிரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 12.6 ட்ரா பண்ணியாச்சு. 12.6 mm ஹோல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாப்ல உள்ள இந்த ஒரு ப்ரொஃபைல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபைல என்ன செய்ய போறேன், வரைய போறேங்க. அப்ப என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் டாப் வியூ கிளிக் பண்ணிக்கிறேன். டாப் வியூ கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் ஐகான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நான் டாப்ல வந்து இந்த ப்ரொஃபைல் வரைய போறேன். இந்த ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா நமக்கு 19 mm ல ஸ்டார்ட் ஆகுது. சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஆக்சிஸோட டைமென்ஷன் எவ்வளவு? 19 mm கொடுத்துக்கிறேன். ஓகே, 19 mm கொடுத்துட்டேன். சரி, 19 mm ல 11.5ங்க. 11.5 பாருங்க, டோட்டல் தான் 19. 11 சென்டர் ஆக்சிஸ் வந்து 11.5 mm ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுல 10 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்றேன். எவ்வளவு? 10 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்றேன். சும்மா இதில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இவ்வளவு லைன் எவ்வளவு? 10 டிகிரிங்க. இதுக்கும் இந்த வெர்டிகல் ஆக்சிஸ் டிகிரி எவ்வளவு? 10 டிகிரி. சரி, உள்ளதான் கொடுத்துருக்காங்களா? ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். நம்ம உள்ளேயும் கொடுக்கலாம். ஏன், நம்ம டயக்ராமில் இருக்கிற மாதிரி கொடுத்துருவோம். இந்த வெர்டிகல் ஆக்சிஸ்க்கும் இதுக்கு உள்ள டிகிரி 10 டிகிரி கரெக்டாக தான் வருதுங்க. இப்போ 10 டிகிரி வரைஞ்சாச்சுங்க. இப்போ உள்ள ஒரு 38 mm ஒரு ரேடியஸ் வருதுங்களா? அந்த 38 mm ரேடியஸை நான் போட்டுறேன். எவ்வளவு? 38. ஓகேங்க, இந்த 38 mm சர்க்கிள்ல இருந்தா நமக்கு அந்த 11 mm அது ஸ்டார்ட் ஆகுது. இந்த லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால இதையும் நான் கோஇன்சிடென்ஸ் பண்ணிக்கிறேன். கோஇன்சிடென்ஸ் பண்ணிட்டேங்க 10 mm டிகிரிக்கு. இப்போ லெஃப்ட் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடுல ஒரு 3 mm ரேடியஸ்க்கு ஒரு ரேடியஸ்க்கு நான் நினைக்கிறேன் 3 mm ரேடியஸ்க்கு சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறேன். ரேடியஸ் எவ்வளவுனா 3, டயமீட்டர் ரேடியஸை மாத்திட்டு 3 mm கொடுத்துக்கிறேன். அந்த சர்க்கிள் என்ன செய்யறேன்னா கரெக்டா இது கூட டான்ஜென்சி பண்ணிடுறேன். ஓகே, டான்ஜென்சி பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் லென்த் எவ்வளவு? 19 mm. அப்போ இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த சர்க்கிள்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 19 mm கொடுக்க போறேங்க. பாருங்க, இதுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ரேடியஸ் காமிக்குதா? ஓகே, எவ்வளவு? 19 mm. ஓகே, இப்போ இதுல இந்த சர்க்கிள்ல இருந்து ஒரு லைன் டிரா பண்றேன். அந்த லைன் எவ்வளவு டிகிரி இருக்குன்னா நமக்கு பாருங்க 15 டிகிரியா 10 டிகிரியா? 15 டிகிரி இருக்குங்க. ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு 15 டிகிரி இருக்குங்க. இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் டூல் எடுத்துக்கிறேன். ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எவ்வளவு தூரம் இருக்கு? 15 டிகிரி இருக்கு. 15 டிகிரி கொடுத்த பிறகு இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் டான்ஜென்சி பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரெயின்ட் டூல் பார்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஐகானை கிளிக் பண்ணி டான்ஜென்சி, அதை நான் தப்பா கிளிக் பண்ணிட்டேன். மறுபடியும் கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள், அதுக்கப்புறம் லைனு, ரெண்டையும் கிளிக் பண்ணி டான்ஜென்சி கொடுக்குறேங்க. டான்ஜென்சி ஆயிடுச்சு. இப்போ உள்ள ஒரு சர்க்கிள் வரையறேங்க. இது உள்ள ஒரு சர்க்கிள், அதோட டயமீட்டர் எவ்வளோனா ரேடியஸ் 3. ஓகே, இப்போ இந்த லைனையும் டான்ஜென்ட் பண்ணிக்கிறேன். டான்ஜென்சி பண்ணிடுச்சு. ஓகேங்க, இப்போ ட்ரிம் டூல் எடுத்துக்கலாம். ட்ரிம் டூல் எடுத்துட்டு இந்த தேவையில்லாத லைன்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். உள்ள தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல, இது தேவையில்ல. ஓகேங்க,
ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ இங்க பாட்டம் இந்த ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளவு வருதுன்னா 3 mm வருதுங்க. அதுக்கு நம்ம கார்னர் டூல் யூஸ் பண்ணி இந்த சர்க்கிளையும் இந்த டூலையும் நம்ம கிளிக் பண்ணி எத்தனை mm கொடுத்துக்கலாம், 3 mm ரேடியஸ் கொடுத்துக்கலாம். நம்ம ப்ரொஃபைல் வந்தாச்சுங்க. ஓகேங்களா? இந்த ப்ரொஃபைல் நம்ம எவ்வளவு ஆட் பண்ணணும்னா ஏ செக்ஷன் ஏல இருக்கா டைமென்ஷன் சிலங்கிற ரவுண்ட் எடுத்து நமக்கு டீடைல்ல காமிச்சிருக்காங்க. 4.3 mm நம்ம பண்ணணும். 4.3 mm பண்ணணும். பாட்டம்லயே அந்த ப்ரொஃபைல் இருக்கு, அதான் அது ஆப்போசிட்ல இருக்கு. அதை நம்ம நினைச்சுக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஐக்கான் நினைச்சு கண்ட்ரோல் எல்லாமே எல்லா ப்ரொஃபைலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷன் டூல் பார்ல 4th ஐக்கான்ல 4th ரொட்டேட் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம நினைச்சு டூப்ளிகேட்டா ஒன்று பாட்டுக்கணும். என்ன செய்யறேன், சென்டர் பாயிண்ட் வச்சு 180 டிகிரி கொடுத்தா எனக்கு பாட்டம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா 180 டிகிரி ரொட்டேட் ஆகிக்கும். ரொட்டேட் ஆயிடுச்சுங்க. அது கன்ஸ்டன்ட் ஆகாம இருக்குது. அதனால கண்ட்ரோல், அதாவது மவுஸ் வச்சு அந்த ப்ரொஃபைல் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ கான்ஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் எலமெண்ட் மட்டும் எக்ஸ் ஒய் ஹச் வி கொடுத்தீங்கன்னா நமக்கு அது ஆட்டோ கன்ஸ்டன்ட் ஆயிரும். இப்போ நம்ம 2 ப்ரொஃபைல வரைஞ்சாச்சு. வரைஞ்ச பிறகு எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துக்கிறோம். எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்த பிறகு பாக்கெட் கொடுக்குறோம். எவ்வளவு நம்ம பாக்கெட் பண்ணணும், டீடைல் வீல் இருக்கு, சிங்கிற டீடைல் வீல் இருக்குது. 4.3 mm நம்ம பாக்கெட் பண்ணணும். எவ்வளவு, 4.3 mm பாக்கெட் பண்ணியாச்சுங்க. ஸ்கெட்சை நம்ம செலக்ட் பண்ணலையா, செலக்ட் பண்ணியாச்சு, பாக்கெட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பாட்டம், அதாவது பாக்கெட் உள்ள இருக்கு பாருங்க, அந்த ப்ரொஃபைலோட ரேடியஸ் 0.2 mm கொடுத்துருங்க. எவ்வளவு, 0.2 mm. இதுக்கு நினைச்சீங்க நீங்க எட்ஜ் ஃபில்லட் கொடுத்துக்கோங்க. எட்ஜ் ஃபில்லட் வந்து 0.2 mm கொடுத்துக்கிறாங்க. அதை நீங்க பண்ணிக்கோங்க, உள்ளே நீங்க பண்ணிக்கோங்க. அளவு 0.2 mm பண்ணிக்கோங்க. உள்ள நம்ம எட்ஜ் ஃபில்லட் பண்ணியாச்சுங்க 0.2 mm. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா பேக்ல உள்ள ப்ரொஃபைலுங்க, பேக்ல உள்ள ப்ரொஃபைல் பண்ணணும். அந்த சென்டர்ல 12.6 பாருங்க, பாட்டம்ல 0.2 ரேடியஸ், அதுக்கப்புறம் 1 × 45 டிகிரி நமக்கு இருக்குது. மேல எவ்வளவு, 1 × 45 டிகிரி. இது எவ்வளவு, எட்ஜ் ஃபில்லட் 1 × 45 டிகிரி. 1 டேஞ்சன்சி வந்து எவ்வளவு, இது கொடுக்கணும், நம்ம இது கொடுத்துக்கலாம், சேம்பர் கொடுத்துக்கலாம். சேம்பர் லென்த் ஆங்கிள் எவ்வளவு, 1 × 45 டிகிரி. பாட்டம்ல பாத்தீங்கன்னா 0.1 × 45 எவ்வளவு, 0.1 × 45. எல்லாமே செலக்ட் ஆகுது. நான் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த பாட்டம் சர்க்கிள் உள்ள என்ன சர்க்கிள் மட்டும் கிளிக் பண்ணுறேன். எவ்வளவு, 0.1 × சாரி சேம்பர் எவ்வளவு, 0.1 × 45 உள்ள சேம்பர் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதுல ஒரு குரூவ் இருக்குங்க, இந்த பாருங்க சென்டர்ல ஒரு குரூவ் இருக்கு தெரியுதா, இந்த பாருங்க 2 டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. டாப்ல தெரியுதா, அந்த 2 குரூவ் வந்து நமக்கு சைடு வீல டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது செக்ஷன் வியூ, செக்ஷன் ஏல 20.8 25.8க்கு ஒரு 2 சர்க்கிள் டிரா பண்றேன். அப்ப இந்த ப்ரொஃபைல் எடுத்து ஸ்கெட்ச் ஐக்கான் கிளிக்கிறேன். ஸ்கெட்ச் ஐக்கான்ல 2 சர்க்கிள்ங்க, ஒன்னு வந்து 25.8 எவ்வளவுங்க, 20.8 25.8 20.8 ரேடியஸ் இல்லைங்க, டயமீட்டரா மாத்திக்கோங்க. டயமீட்டருக்கு உள்ளது 20.8, another ஒரு சர்க்கிள் எவ்வளவு, 25.8. எவ்வளவு, 25.8. 2 சர்க்கிள் வரைஞ்ச பிறகு என்ன செய்றேன், எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். எவ்வளவு தூரம் பாக்கெட் பண்ணணும், நமக்கு வந்து செக்ஷன் டீடைல் வியூ டீல கொடுத்துருக்காங்க, 1 mm பாக்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள 0.2 mm ரேடியஸ் வரை எடுக்கணுமா. அப்ப நான் பாக்கெட் கொடுக்குறேன். எவ்வளவுக்கு, 1 mm கொடுக்குறேன். பாக்கெட் பண்ண பிறகு உள்ள 0.2 mm ரேடியஸ் எடுக்கணுமா. எவ்வளவு, 0.2 mm. அப்போ கிளிக் பண்ணிட்டு எட்ஜ் ஃபில்லட்ல போயிட்டு 0.2 mm கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். சரிங்களா, 0.2 mm ரேடியஸ் எடுத்தாச்சு. இனிமே பாட்டம் வியூல ஒரு ப்ரொஃபைல் இருக்குங்க, அது மட்டும் தான் நம்ம டிரா பண்ணணும். லாஸ்ட் ப்ரொஃபைலுங்க. அதோட பாட்டம் வியூ ப்ரொஃபைல் டயமீட்டர் பாருங்க, நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 50.5 41 mm 2 டயமீட்டர் டிரா பண்ண சொல்லிருக்காங்க. அதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா, அதாவது விட்த் பாத்தீங்கன்னா 22 mm இருக்குங்க. இவன் 41 mm ஒரு டயமீட்டர், 50.5 mm ஒரு டயமீட்டர் நான் டிரா பண்றேன். 41 50.5 ஃபர்ஸ்ட் டயமீட்டர் 41, செகண்ட் டயமீட்டர் 50.5. செகண்ட் டயமீட்டர் எவ்வளவு, 50.5 டிரா பண்ணிட்டாங்க. இப்போ என்ன செய்யறேன், 2 லைன் டிரா பண்றேன்.
அந்த லைனோட லென்த் எவ்வளோ 22 mm சொல்லியிருக்காங்க. அப்போ 22ல் பாதி அளவு 11. சென்டர் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளவு 11 mm. லைன் நல்லா கீழே வரைக்கும் இழுத்து விட்டுக்கிறேன். 11 mm. அதை அப்படியே ரைட் சைடு மிரர் பண்ணிக்கிறேன். ஆப்ரேஷன் டூல் பரவாயில்ல 4th ஐக்கான் மிரரை கிளிக் பண்ணி சென்டர் ஆக்சிஸ் கொடுத்தோம்னா நமக்கு ரைட் சைடு வந்து மிரர் ஆயிரும். மிரர் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ட்ரிம் டூலை குயிக் ட்ரிம் எடுத்துக்கிறேன். தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேங்க. இது 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 கீழே உள்ள பாட்டம் உள்ள 2 லைன் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டோம்னா நமக்கு என்னது கிடச்சிருச்சிங்களா. ஆனால் அந்த இதோட ரேடியஸ் பாருங்கள் 4 எட்ஜும் 0.2 mm ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன செய்யறேன்னா மொத்தம் எத்தனை 8 எட்ஜ் இருக்குது. அப்போ என்ன செய்கிறேன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கார்னர் கொடுக்குறேன். கார்னர் 8 பாயிண்ட் செலக்ட் ஆகிடுச்சா. இவ்வளோ கொடுக்குறேன் 0.2 mm கார்னர் ஆகிடுச்சுங்க. எல்லாமே 0.2 mm கார்னர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பாக்கெட் பண்ண சொல்லிட்டுருக்காங்க. பாக்கெட் பண்ணுறதுக்கு என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க என்ன வியூவில் பார்க்குறோம் பி செக்ஷன் டீடைல் வியூ பி பாருங்க பியில் தான் இருக்குதா. அதோட டைமென்ஷன் பியில் தான் இருக்குதுங்க. பி 0.7 mmக்கு 60 டிகிரிக்கு பாக்கெட் பண்ணுங்க. 0.7 mmக்கு 60 டிகிரி. அப்போ நம்ம என்ன பாக்கெட் எடுக்கிறோன்னா ஓகேங்க வெளியே எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பாக்கெட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. டிராஃப்டட் ஃபில்லட் பாக்கெட் அதை எடுக்கிறேன். அதை எடுத்துட்டு நமக்கு எவ்வளோ டிகிரி 60 டிகிரி ஓகேங்களா. எவ்வளோ டெப்த்து 0.7 mm டெப்த்து. இப்போ பேசிஸ் ஆக்சிஸ் மட்டும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டம் ஆக்சிஸ் கொடுக்கலாமா. ஃப்ரண்டல் ஃபோர்செட் கோர் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்புங்க. கரெக்டாக அந்த வியூ கொடுத்தோம்னா நமக்கு 0.7 mmக்கு 60 டிகிரிக்கு பாக்கெட் ஆகிடுச்சுங்க. ஓகேங்களா பாக்கெட் ஆகிடுச்சு. வேறு எதுவும் டைமென்ஷன் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோமா லைட்டாக செக் பண்ணிக்கலாம். 60 டிகிரி இவ்வளோ 0.2 கொடுத்தாச்சு. இங்கேயும் 0.2 கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் நம்ம எல்லாம் ட்ரா பண்ணியாச்சு. B6ல் 0.2 கொடுத்தாச்சு. ஓகே எதுவும் மிஸ்டேக் இல்லை. அவ்வளோதாங்க. இதுதாங்க ஃப்ரண்டல் ஃபோர்செட் கோருங்க. நீங்கள் இப்படி தான் ட்ரா பண்ணணுங்க. ஓகேங்களா. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கிளியர் பண்ணுறேங்க.